உனக்கு இப்படி வலிக்கவே எனக்கு எப்படி வலிக்க? நான் கஷ்டப்பட்டு வளர்த்த கோழிகள் அதுகளுக்கு முட்டையா எப்படி தூக்கிட்டு போயிருக்காங்க? இவ்வளவு நான் விடவே மாட்டேன். இந்த ஆதாரத்தோடி கொண்டு போய் அங்க நான் நிரூபிப்பேன். களவு 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 களவு. ஊர் கூட்டம் கொடுங்க, ஊர் கூட்டம் கொடுங்க. பஞ்சாயத்தை கூட்டுங்கடா, பஞ்சாயத்தை கூட்டுங்கடா. என்ன சத்தம் போட்டு போறேன்? எவளையும் விட மாட்டேன். என்னங்க தாயம் மூணு மாட்டி சத்தம் போடுறே வாரிய? ஆமா, எங்க வயித்துல அடிச்சா நாங்க சத்தம் தானே போடுவோம். ஏங்க என்னாச்சு? நீங்க எல்லாம் எதுக்குமா என்கிட்ட வந்து பேசுறிய? ஓட்டுதான் எனக்கு போடல. ஒருத்தர் கூட இந்த ஊர்ல போடல எனக்கு ஓட்டு. ஆமா கரோபேல நீ என்னம்ல எனக்கு ஓட்டு போட்டியல? நீயே உனக்கு ஓட்டு போடல. நீ எல்லாம் வந்து பேசாத. உன் ஓட்டு எது போட்டுக்கலாம்ல? கேவலம் ஒரு ஓட்டு கூட வாங்காம முட்டை வாங்கி தோத்துட்டான். அது முடிஞ்சு போன கதை. இனி அதை பத்தி பேசாத. உங்களுக்கு தண்டனை எல்லாம் முடிஞ்சாக்கு. ஏன் எனக்கு தண்டனை முடியலன்னா நீங்க எனக்கு பதிலா மரத்துல தொங்க போறீங்களோ? இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட கோவத்தை கொட்டுறீங்க? கெட்டவன் சொல்லி எனக்கு தண்டனை தராவ, ஆனா நல்லவளவன் சொல்லி கெட்டவளவுக்கு இவனை தலை மேல வச்சு நடந்து ஆடியாவ. எல்லாரும் என்ன நடந்துன்னு சொன்னாதானே தெரியும். பஞ்சாயத்து கூட்டிருக்கேன், பஞ்சாயத்துக்கு வாங்க தெரியும். ஆதாரத்தோடு தானே போயிட்டு இருக்கேன். ஆமா ஆதாரம் இருக்கு. பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. என்னவா இருக்கும்? என்னதான் பஞ்சாயத்துக்கு போனா தெரிய போகும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டைக்கு பாட்டை பத்தியா? என்ன மண்ணை தோண்டு செடியை நடுன்னு சொல்லி உயிர் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து முட்டை பாட்டு படிக்கும். சிட்டுக்குருவி எல்லாம் முத்தம் கொடுத்தான். முட்டைக்கு முஞ்சில முத்தம் கொடுத்துட்டாலும் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சோ? இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சு நல்லா குளிச்சுக்கிட்டு பிரஸ்தா சுத்திட்டு அவளுக்கு. நான் குளிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு வரேன். நான் உன்ன செடி நட செடிக்கிட்டு உறங்கிட்டேனா? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஊருக்குள்ள ஏதோ கலஞ்சிட்டு நடக்கு. ஒரு பஞ்சாயத்து தலைவர் நீ ஒண்ணும் தெரியாதா? என்ன தெரியுது? அங்க பார்வதி உண்டுல? ஆமா. அந்த பார்வதிக்கு ஏதோ பிரச்சனை போலுக்கு. பிரச்சனையா? என் ஊர் மக்களுக்கு பிரச்சனையா? இதை நான் எப்படி சமாளிப்பேன்? நான் இதை எதிர்பார்க்கவில்லையே. எடி அது ஊர் மக்கள் ஒரு பொம்பளையாட்டி உன துவாக்க வைக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணிருக்கு. உன கடத்தெல்லாம் பிளான் போட்டுருக்கு. சின்ன பண்ணலாம். இருந்தாலும் இப்ப நான் பஞ்சாயத்து தலைவி. இந்த ஊருக்கு நான் தான் தலைவி. அதுக்கு என்ன பண்ண போறா? ஐயோ நான் இப்ப உடனே போகணும். அந்த களத்துல நான் நின்று என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும்ல. சரி போ. நான் மட்டும் எப்படி? நீ வா. கதை நல்லா இருக்க. நான் இதுக்கு நீ இல்லாம நான் எப்படி போகுதுக்கு? ஒத்துக்க போக முடியும். பஞ்சாயத்து தலைவி தனியா போனா என்ன நினைப்பாவ? ரெடி சிங்கிளா தான் போவோம். நல்ல டைலாக் எல்லாம் பேசுவா. இல்லாட்டி போய் அப்படி தனியா என் உயிரை எடுக்காத. இப்பதான் ஊருக்குள்ள அழுந்துட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் தரையில உட்கார முடியலட்டி. ஏன் பைசா? சீ வாயமுடு. வாடே ஊருக்குள்ள வாடே. என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வந்துருவோம். அப்பதான் நிம்மதியா இருக்கும். கிளம்பி தொலைட்டி. கார் எடு. ஏன் பைக்ல வர மாட்டியா? பைக்ல இப்பதான் பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன். கார்ல டீசல் கிடக்கான்னு தெரியாது. போற வழியில போட்டுக்கிடலாம். கார்ல வரேன். பஞ்சாயத்து தலைவியாய் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறேன். இவளுக்கு டிரைவர் வேலை மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. பேசாம எங்கேயாவது டிரைவர் வேலைக்கு போனா கூட கொள்ள முடியும். சம்பளம் மாதிரி கிடைக்கும். முடங்காம போ. வாட்டி என்னது? வாங்க பார்த்தா வாங்க. என்ன பிரச்சனையே தெரியல ஊர்ல. இல்லட்டி இன்னும் பக்கத்துல கூட ஊரு. அதுக்கு உனக்கு நடந்து போனா என்ன? கார்ல தான் வருவான். யாரும் இருந்து வரத பாரு. ஏன் கார் தானே? என் கார்ல இருந்து வந்தா என்ன? இல்ல இதுல இருக்க ஊருக்கு உனக்கு கார்ல ஏறி சொகுசா சுத்தணும் பத்தியா? இப்ப நான் சொகுசாவா சுத்தினேன். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீ தானே சொன்னா? அதான் வண்டியில ஏறி போறேன். இல்லன்னா நடந்தான் போவேன். இவ்வளவு வாய்கிலேயே பேசியலாம். உனக்கு கார் ஓட்டி படிச்சாதான் என்ன? ஏன் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுங்களா? கிழிச்சா வாட்டி. ஸ்கூட்டி வாங்கின அன்னையில இருந்தே அண்ணா அங்க இருந்து பூசை நடக்குது. ஸ்கூட்டி கிழிச்சா வாட்டி. வெம்பரி லட்சணத்துல வண்டி ஓட்டிடுவான். 4 வாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 20 வாட்டி பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வந்துட்டான். சே 200 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோல போயிருக்க வேண்டியது. இவனு கூட வண்டியில யாருமே எனக்கு தேவைதான். வாய் திறக்காம வாடே. அமைதி ஊர்வலம்ல போறான். போ அமைதி ஊர்வலமே போ. கடவுளே அடுத்த ஜென்மமா ஒண்ணு இருந்து நான் மங்காத்தாவா பிறக்கணும். அந்த நாய் நானா பிறக்கணும். சீ அப்படி ஒரு பிறவி எனக்கு வேண்டாம். நம்மளோட கஷ்டம். சீ அடுத்த பிறவில உன்ன போல மானங்கிட்டவனா பிறந்து உனக்காவது இந்த மங்காத்த அழகி பொண்டாட்டியா கிடைச்சா? நீ பொம்பளையா பிறந்தியா உன்னெல்லாம் எவ கல்யாணம் பண்ணுவா? சீ அதனாலதான் எனக்கெல்லாம் பிறவே வேண்டாப்பா. ஆமா இவ பேர் தான் இவதான் உலகலையா இருப்பா. ஆமா நான் தான் உலகலையா இருப்பேன். எனக்கு முடி மட்டும் தான் குறை. வேற என்ன குறை இருக்கு என் மூஞ்சில? ஏமா என் வாயை கிளறாதம்மா. தாயை கொஞ்சம் சும்மா தான் இருந்து வாய். 5 நிமிஷத்துல வந்துடும். இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்டா இருக்கு பாத்தியா? என்ன பாட்டுக்க? இப்பெல்லாம் டிவி போன் எல்லாம் பார்க்கவே கிடையாது. கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சான்? பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு ஒளிச்சி வச்சான். அப்பப்போ இது பழைய பாட்டு தானக்கு? ஆமா சின்ன பொண்ணு. இப்போ மம்தாவா கிம்தாவா எவ்வளவு ஒருத்தி ஆயிருக்கால, அதனால இது ட்ரெண்ட் ஆயிட்டு இப்போ. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு. வயலுக்கு குவாலி பண்ணையில இருந்து முட்டைகளை வண்டம்ல எல்லாம் தீந்தா உங்க வீட்டுல? எங்க சின்ன பொண்ணு தீர ஒரு சமட்டுக்கு இருக்கு. நான் இழுவைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இழுவை வாங்காம ஓடிட்டா. பாவங்க. எங்க பாவம்? அவளை நீ விவரம் தெரியாதவன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவதான் உள்ளதுலயே விவரம் மனவாட்டி. 20-30 முட்டை இருந்திருக்கும் ஒரு கோழி. இனி எப்படியும் ஒரு 30 முட்டையில 25 பொரிக்கும். அந்த 25ல எப்படியும் ஒரு 15 பெட்டை இருக்கும். 10 சேவல் இருக்கும். அந்த 10 சேவல்ல ஒரு 2 போட்டுட்டு மிச்சத்தை வித்தான்னா அதுல ஒரு சமட்ட ரூபா கிடைக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 4 முடி அதெல்லாம் ஒரு கணக்கு தம்பி. எங்க வீட்டுல எல்லாம் மீதி கோழி வளர்ப்பாவ. அப்போ எனக்கு தெரியாதாகும். இப்படிதான் பொரிக்கும். எல்லாம் பொட்ட அப்போ ஒரு 15 பொட்டை கிட்ட இருந்தனா கூட ஒரு நாளைக்கு 15 முட்டை. நமக்கு ஒரு அடி அவளை முட்டையை தீந்துடும். ஆனா அவளுக்கு பாரு
டெய்லி முட்டை கிடைக்கும்ல 15 கோழில திருப்பி வாட வைப்பா, திருப்பி குஞ்சு பொரிக்கும், திருப்பி வளரும். முட்டை போடும் குஞ்சு பொரிக்கும் ரிப்பீட்டே. ஆமா, அவதான் காரியமான ஆளா இருக்கா, நம்ம எல்லாம் கிரிக்கெட். சரி விடுங்க, இன்னொரு நாள் கோழி பண்ணிக்குள்ள புகுந்து அடைக்கிற கூட எல்லா கோழியும் தூக்கிடுவோம். சரி சின்ன பொண்ணு, நீ போச்சுல என்னையும் கூப்பிட்டு பேரு. சரிக்கு சின்ன பொண்ணு இல்லவா வாரா. சின்ன பொண்ணு என்ன இழுவ ஏன்? என்ன கோழி மேய்ச்சி நடந்த போல இருந்து அதுக்குள்ள இங்க வந்து நிக்குவா ஆளு. இக்க கிண்டல் பண்ணாதுங்க. என்ன இழுவ கோழி என்ன அவ்வளவு குஞ்சே பொரிச்சிட்டோ? 25 பொரிச்சா 30 பொரிச்சா? எக்க இழுவ என்னது? சின்ன பொண்ணு அந்த பார்வதி இந்த நம்ம பிராதி ஏதோ குடுத்திருக்காளாம், பஞ்சாயத்தை கூட்டிருக்காவ. பஞ்சாயத்து கூட்டிட்டாவளா? ஆமா, எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வரணும்னு ஊர் தலைவர் அனௌன்ஸ் பண்ணாரு. என்ன பண்ணு, ஒருவேளை மரத்துல தூங்கினது அவளுக்கு பத்தாதோ, திரும்ப மரத்துல தூங்க ஆசை வந்துட்டுன்னு நினைக்கேன். ஏக்கா என்னதான் தெரியலையா? சின்ன பொண்ணு நம்ம முட்டை களவாண்டம்ல அது தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். அது தெரிய வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்லியா? அதுதான் தெரிஞ்சிருக்கான், வேற என்ன பிராது இருக்கும் சொல்லு. சின்ன பொண்ணு இவ இப்படிதான் எல்லாத்தையும் நினைச்சு பயந்துட்டே இருப்பா. என்னதான் பிரச்சனைன்னு போய் பாப்போம். ஏக்கா ஒருவேளை இழுவ சொல்லது போல முட்டை பிரச்சனையா இருக்குமோ? இப்ப அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சின்ன பொண்ணு? நம்ம முட்டை எடுத்துட்டு வந்தா கோழி பண்ணல போய் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? யாரும் பார்க்கவே இல்ல. ஆமாக்கா, அந்த நம்பிக்கையில தான் நானே இருக்கேன். இழுவ பயப்படாத, அவெல்லாம் ரூபா செலவழிச்சு சிசிடிவி கேமரா அப்படி எதுவுமே வச்சிருக்க மாட்டாளா, அதனால கவலைப்படாத. பைலட் மண்டா ஒரு கிறுக்கி, அவளுக்கு சும்மா இருந்தாலே பஞ்சாயத்தை கூட்டுவா. இப்ப வேற தோத்து போயிட்டாளா, அந்த கிறுக்கு மண்டையில அப்படி ஓடிக்கிட்டே கிடக்கும். கூட்டிட்டு போட்டு நம்ம போவோம், போய் நம்மள என்ன நடக்குன்னு பார்த்துட்டு அப்படி வருவோம். எனக்கு பயமா இருக்கு. உன்கிட்ட யார் சொன்னது? என் மாப்பிள்ள தான் சொன்னான், கோழிக்கு கூடுவாங்க போயிருந்தானா அங்க பார்வதி யார்ட்டையோ சொல்லிட்டு இருந்து பஞ்சாயத்து கூட்டிருக்கேன், அப்புறம் ஊர் தலைவரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. முட்டை விஷயமா தான் இருக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? நானும் அதை யோசிச்சேன் சின்ன பொண்ணு. இழுவ இருந்துடாது சின்ன பொண்ணு. ஒரு நாள் இப்படிதான் அந்த கோமதிக்கு வீட்டுல ஒரு 4 முருங்கைக்காய் களவாண்டா ஆளுக்கு 2 எடுத்த பாத்துக்க. என்கிட்ட சொல்லல. ஏ கிரிக்கி, இது உன் கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி சரி சரி. அந்த கோமதிட்ட போய் கேக்கா 4 முருங்கைக்காய் உங்களுக்கு காணலையேன்னு இவளே போய் கேக்கா. ஐயே அந்தால இவ அப்படிப்பட்டவதான் சின்ன பொண்ணு, நல்ல ஓவர் திங்கிங் பாத்துக்க ஆகாது. இவளே போய் போட்டு கொடுத்து இவளே மாட்டிக்கிடுவா. இல்லவ பஞ்சாயத்து கூட்டத்துல வந்துகிட்டு எதையும் வாயை திறந்து பேசிடப்படாதுன்னு. சரி சின்ன பொண்ணு, பஞ்சாயத்து கூட்டத்துக்கு போவோம், என்னதான் நடக்குன்னு பாப்போம். இங்க ஒருத்தரையும் காணல, பஞ்சாயத்து கூட்டினாவலாம். அண்ணா அங்க ஊதா மட்டும் தெரியும், இப்ப வர்றான். வந்துட்டீங்களாடி? என்ன குள்ளநரி, உனக்கு நேரம் போகலையோ? நேரம் போகாம பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிட்டு அடக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? சின்ன பொண்ணு கையில பாரு ஒரு பெட்டி எல்லாம் தூக்கிட்டு தெரியாத. பெட்டி உங்க தலைட்டி, அது எதுக்கு வச்சிருக்கிய? எதுக்கோ வச்சிருக்கேன், போங்கட்டி. யாடா கோழியோ களவாண்டர் பெட்டி எப்படி நிக்கா பாரு, உம்மனா மூஞ்சி மாதிரி. இது வயலட் சூ கட்சு, எதுக்கு பஞ்சாயத்து கூட்டினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? வாங்கிட்டு யாமட்டி சொல்லணும். இல்ல எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். உனக்கு நேரம் போலனாலே நீ கூட்டுவியே. சின்ன பொண்ணு ஒருவேளை தோத்த கேவலத்துல இந்திய போல மண்ணெண்ணெய் எதுவும் குளிக்க போவோம். வாய்ப்பு இருக்க. யாரு மண்ணெண்ணெய் குளிக்கானு கொஞ்ச நேரத்துல தெரியும் டி. தனியா வந்திருக்கிறியா மேடம்? நம்மவே ஊர் தலைவர் கூட்ட போயிருக்கான், இப்ப வருவான் டி. நெட்டக்கிருக்கி இல்ல, சும்மா வாய மூடிக்கிட்டு இரு. இது ஊரா என்னது? அடிக்கடி பஞ்சாயத்து இந்த ஊர்ல தான் கூட்டியாவ. பார்வதி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன இது மரியாதை இல்லாம? நீங்க தானே செயலாளர், மொட்டை கிட்டனு. நான் அப்படிதான் பேசுவேன். இதோ வந்துட்டாவளே. என் மக்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சவனே என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியல ஐயா, அதான் ஓடி வந்துட்டேன். சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேப்போம். மாமி உங்களை யார் வர சொன்னது? வீட்டுல இருக்க விடல சின்ன பொண்ணு, வந்து நீங்க முக்கியமா வரணும்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டா. இல்லாட்டி வயலட் மாட்டேன், எதுக்கிட்டியா மாமியாரை கூட்டிட்டு வந்தா மெண்டல் பாட்டி? சரி, என்ன பிராதுன்னு சொல்லுங்க. ஐயா, இது வந்து நியாயம் இல்லாத செயல், சரியா? இப்ப நான் சொல்ல போறது நியாயமே இல்லாத செயல். இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு நான் பாக்கணும். நீங்க பஞ்சாயத்து தலைவி தேர்தல் நடத்தினீங்க, அதனால தோத்துட்டேன், சரி, அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு மனசுக்கு அவ்வளவு வியாதனையை தந்துருக்கு, சரியா? அதுல இருந்து நான் மீண்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு தண்டனையை தந்து இந்த மரத்துல என்ன தொங்க விட்டுருந்து ஒரு நாள் ஃபுல்லா நைட்டம் பகலாம். நீ துவாக்கல்லமா படுதோல்வி, முட்டை ஓட்டு முட்டை. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் ஒரே நியாயமா இருக்கணும் தலைவரே. அன்னைக்கு நான் இடையில பேசுறது, நீங்க என்ன சொன்னீங்க? பார்வதி இந்த பஞ்சாயத்து முடிய வரைக்கும் நீங்க வாயை திறக்க விடான்னு சொல்லியிருந்தீல்ல, நானும் வாயை மூடிட்டு தான் இருந்தேன். அதே போல அவள்கிட்டே சொல்லுங்க, சரியா? நான் பேசும்போது எவ்வளவுமே பேசப்படாது. யாரும் பேசாதுங்கம்மா, பார்வதி மட்டும் பேசிட்டு. எனக்கு இன்னைக்கு நியாயம் தெரியணும். நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் என் கோழி பண்ணை, என் மாட்டு பண்ணைக்கு போய் 2 நாள் ஆச்சு. அதுவும் என் கோழி பண்ணைக்கு போய் 3 நாள் ஆச்சு. என் மாடு பிரசவமா இருந்து அந்த மாடை பார்த்துட்டு என் பையன் அங்கேயே இருந்துட்டான், சரியா? மாட்டு கொட்டகையிலே இருந்துட்டான். கோழி பண்ணைக்கு போக நேரம் இல்ல. கோழி பண்ணைக்கு நான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மரத்துல தொங்குனதை இறக்கி விட்டுன பிறகு நான் கோழி பண்ணைக்கு போயிருக்கேன். கோழி பண்ணையில போய் பார்த்தா எனக்கு பேரதிர்ச்சி.
மூஞ்ச நார்மலா வைங்க. எப்படிக்காவா கண்டுபிடிப்பா கிறுக்கிக்காவ? நமக்குன்னு ஆதாரமா இருக்கு. சும்மா இருங்க, சிரிச்சுக்கிட்டு நிப்போம். சும்மா இருங்க. இல்ல நீயே காட்டி கொடுத்துறாத, சும்மா நில்லு, நார்மலா நில்லு. அந்த கோழி பண்ணையில ஒரு முட்டை கிடையாது ஐயா. ஒரு நாளைக்கு 500 முட்டைக்கு மேல போடும். 3 நாளைக்கு குறைச்சி பார்த்தா கூட 1500 முட்டை உண்டு. ஆனா ஒரு முட்டை கூட இல்ல ஐயா. அது மட்டும் இல்ல, நான் ஆசாசியா வளர்த்த சில்க் கோழி, என் கோழியை குஞ்சு பொரிக்க வச்சிருந்து அடைக்கி வச்சிருந்த கோழியை தூக்கிட்டு போயிருக்காங்க அதோட முட்டையோட. அது மட்டும் இல்ல, ஒரு 220 கோழியை காணல. ஏ அம்மா, பயமா இருக்கு. சிரிச்சு நில்லு இல்ல, பயமா இருக்கு. அவ பாரு எவ்வளவுக்கு அடிச்சு ஓடியா பாரு. 200 கோழிலாம் நம்மளாம் எடுக்கவா செஞ்சோம். கோழி யார் கலந்துருப்பா? அவ சும்மா சொல்லியா? அது யாருன்னு உங்களுக்கு இருக்க மேல சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல, நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். இந்த லேப்டாப்பை பாருங்க. லேப்டாப்பை பாருங்க. நான் என்ன தட்டி பார்க்கணும்? லேப்டாப்பை பாருங்க. நீங்க ஊர் தலைவரே, நீங்க லேப்டாப்பை பாருங்க. யாரு? நாங்க இங்க கோழி பண்ணையில சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். போச்சு, எல்லாம் போச்சு. இந்த லேப்டாப்ல ஆதாரம் இருக்கு, எடுத்து பாருங்க. ஆன் பண்ணுங்க. ஆனாயிட்டு இருக்கு. கூட்டத்தை கலைங்க. என்னாச்சுமா? என்ன முட்டையை யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும். யாரு சின்ன பொண்ணு? என்ன மக்களுக்கு எல்லா வீட்டுக்கும் முட்டை தர வேண்டிய சொன்னாளா? லாஸ்ட் தந்தாளா? அதனாலதான் நான் சாந்தி அக்கா உமா 3 பேரை போய் சேர்ந்து அந்த கோழி பண்ணையில இருந்து முட்டை எடுத்தோம். ஊர்ல உள்ள மக்களுக்காட்டி பிரிச்சு கொடுக்க. இவா முட்டை தருவேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அப்படியே இவ்வளவு விட்ட முடியுமா? ஒரு நாளாவது இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காண்டா? இருந்தாலும் அவைய பெர்மிஷன் இல்லாம நீங்க போய் எடுக்க தப்பு தானம்மா. சின்ன பொண்ணு தப்புமா? ஏக்க இருங்க. 222 கோழிக்கு என்ன பதில் சொல்லுவாளாவா? நெட்ட குரங்கு இப்படி களவாண்டு திங்கணுமா? களவாண்டு தின்னு அந்த உடம்புல ஒட்டுமா? சீ, அந்த 3 பேர் வந்திருக்காங்க கோழியை பிடிச்சிட்டு போகுது. ஒரு 2 சாக்கு நிறைய கோழியை பிடிச்சு கொண்டு போனாலுவ. இந்த வீடியோல பாத்துட்டு நான் செத்துட்டேன். இந்த நேரம் வந்து லேப்டாப் வேற ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆதாரம் வேண்டாமா? சின்ன பொண்ணே ஒத்துக்கிட்டாச்சுல்ல. கோழி எடுத்தீங்களாமா? ஐயா, நான் மட்டும் தான் ஒரு கோழி எடுத்தேன். அந்த கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு இருந்தா அதை மட்டும் நான் தூக்கிட்டு வந்தேன். அதை வேணா நான் இப்பவே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா போய் சொன்னா 220 கோழின்னு? ஒரு கோழி தானமா காணல. இப்ப பாருங்க, அந்த கூட்டத்துக்கு தலைவி யாரு தெரியுமா? யாரு? பஞ்சாயத்து தலைவியா ஒருத்தி நிக்கல மொட்டை. அவதான் அந்த கூட்டத்துக்கே தலைவி. அவதான் மெயின் ஆட்டு வந்தா 2 சாக்க தூக்கிட்டு. அட கோழிகளி, நீ எடுக்கலாம் வேண்டாம். பாத்தீங்க நான் வெளிய போனேனா? இல்லையா? என் பேரை இழுத்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டியா? ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு 200 கோழியை காவாங்க போறியோ? சீ, வாய் மூடு. என்ன, நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டாச்சுல. முட்டை வளர்த்து எடுத்தது நான் தான். சரியா? வேண்டாம், அந்த முட்டையெல்லாம் திருப்பி தரேன். இல்லை அதுக்குள்ள பைசா வேணாலும் தரேன். அவளுக்கு ஒரு பாடம் கிட்டதுக்காட்டி தான் எடுத்தோம். ஆனா இதுக்கும் மங்காத்தாக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ சொல்லது எல்லாமே பொய். நீங்க நம்பாதுங்க. யாம்மா பொய் சொல்றிய? நீங்க இப்ப அவ்வளவு 3 பேரை தண்டிப்பீங்களா மாட்டீங்களா? தண்டனை எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டோம். ஒழுங்கா விசாரிச்சுட்டு தான் கொடுக்க முடியும். நீங்க செலுத்துற புகாரே தப்பு. உங்க வீட்டுல வந்து இப்ப எத்தனை கோழிகள் இருக்குன்னு நாங்க எண்ணுவோம். ஐயா, நான் உண்மை சொல்லி ஐயா, முட்டையை காணல, அது உண்மைதான். ஆனா கோழி எல்லாம் ஒண்ணு திருட்டு போகல. ஒரே ஒரு அடை கோழி மட்டும் தான் திருட்டு போச்சு. எங்க அம்மா போய் சொல்லியா? நீ போய் சொல்லலாம் தெரிஞ்சதா உங்க கூட நான் வந்திருக்க மாட்டேன். உனக்கு 1500 முட்டை என்ன 5000 முட்டை களவு போனாலும் நீ திருந்தவே மாட்டா. தள்ளிப்போ. என் அடை கோழி சில்க மட்டும் தந்துருங்க. சரிப்பா, ஆதாரத்தை கொண்டு போறானே லேப்டாப். எனக்கு முழுசா விசாரிக்கணும். உங்க கோழி பண்ணையில எல்லாம் வந்து பார்க்கணும். செக் பண்ணிட்டு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில உங்க கோழி பண்ணைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ரிசல்ட் சொல்றேன். என்னமா? சீ, அடை கோழியை போய் களவாண்டு வந்திருக்கா. சீ, எடுபட்ட சிரிக்கி சின்ன பொண்ணு. ஆமி, வீட்டு பக்கம் வந்தானே முட்டையை களவாண்டுறியா? முட்டையை போடி. கிளவி நல்லா 10 15 நல்லா புளிசா போட்டு வாயில ஊத்தச்சுல தெரியல. இவ்வளவுக்குன்னா தீர்ப்பு ஸ்லோவா போகும். நமக்குன்னா அந்த டைமே தீர்ப்பு வந்து நம்மள உடனே தூக்கில தொங்க விட்டுருவாங்க. பாக்கேன் நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு பாக்கேன். அதுக்கப்புறம் அந்த பார்வதி யாருன்னு தெரியும். பாட்டி பரட்ட பார்வதின்னு எல்லாருக்கும் தெரியும். போ. இதெல்லாம் தேவையே இல்லாதது. போங்க, உங்க கூட சேர்ந்து நானும் ஏன் சின்ன பொண்ணு ஏன் டீம்ல இருந்து இப்படி எனக்கு கேவலப்படுத்தினா? ஏக்க உங்க மேலே அவ பழி போடியாக பாத்தியல. அவ திருந்தவே மாட்டாங்க. இருந்தாலும் உன் மேல எனக்கு கோவமா இருக்கு சின்ன பொண்ணு. நான் போயிட்டு வரேன். எப்படி போய் சொல்லலாம் பாரு சின்ன பொண்ணு. 222 கோழி நம்ம களவாண்டுட்டோம். முட்டை களவாண்டது தப்புதான். இருந்தாலும் அவ சொல்லோடைய பொய்ய பத்தியலாக்க. ஹாய் செல்லடி செல்லர், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செல்லடி நேத்து என் குழந்தை கொஞ்சம் உடம்பு முடியல சில குட்டி, அதனால தான் வீடியோ போடல. ஓகேவா? அதனால இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வீடியோ போட்டேன். ஏன் டெய்லி இந்த டைம்க்குள்ள வீடியோ போட பாக்குறேன் சில குட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சினா நீங்க எப்படி எனக்கு தெரிய வைக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சில குட்டி. நாளைக்கு நம்ம என்ன பிசினஸ் பண்ணுவோங்கறத ரிவீல் பண்ணுவோம் வீடியோஸ்ல. ஓகே சில குட்டி, அத பார்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்